ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. சிம்சோனும் தெலீலாளும். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள சிம்சோனுக்கு ஏராளம் வாய்ப்பு இருந்தது. தன்னுடைய ஆற்றலை இழக்க வேண்டிய நிர்பந்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சிம்சோனால் நன்றாக புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆனாலும் உயிர் போனால் போகட்டும் என்று மதியீனமாக சிந்தித்தானே அன்றி தெலீலாளின் தவறான உறவை விட்டு ஓடிவிடுவோம் என்று ஞானமாய் சிந்திக்க முடியவில்லை. தெலீலாளின் பாவ உறவை விட்டு ஓடிவிட முன்வராவிட்டால் பெலிஸ்தியர்களால் தன்னுடைய மானம், மரியாதை, மகிமை, இன்னுயிர் யாவும் ஓடி போய்விடும் என்பது அவனுக்கு தெரியும். ஆயினும் தெலீலாளின் ஐக்கியத்தை வேண்டாம் என்று சொல்ல அவனால் இயலவில்லை. அவன் அநியாயமாக அழிந்தான். இந்த நிலைமை சிம்சோனுக்கு மட்டுமல்ல, தவறான உறவுகளுக்குள் சிக்கிக்கொண்ட எவரும் சிம்சோனை போலத்தான் மதியீனமாக செயல்பட நேரிடும். ஏனென்றால் தவறான பாலியல் நட்புகள் அவ்வளவு வலிமையானவை. அது உயிர் போனாலும் போகட்டும், இதை என்னால் விட முடியாது என்று சொல்ல வைக்கும் தன்மையுடையவை. தெலீலாள்களுக்கு முன்பாக உயிர் கூட அதனுடைய விலை இழந்துவிடும். இன்றைய சமுதாயத்தில் தவறான பாலியல் தொடர்புகளின் விளைவான கொலைகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. இது போன்ற இரத்தத்தை உறைய வைக்கும் செய்திகளை கேட்டும் பலர் தங்களுக்கும் இது போன்று நடக்க வாய்ப்புண்டு என்பதை அறிய முடியாமல் இல்லை. பாலியல் உணர்ச்சிகளின் அதிக வேகங்கள் எத்தனை எச்சரிப்புகளை பெற முடிந்தாலும் பின்வாங்க முடியாமல் செய்து விடுகின்றன. நீங்கள் பழகுகின்ற, தொடர்பு கொள்கின்ற எதிர்ப்பாலின நபர்கள் யார் யார் எப்பொழுது தெலீலாள்களாக மாறுவார்கள் என்று முன்கூட்டி கணிக்க இயலாது. உங்களுடைய ஐக்கியமும் நெருக்கமான பழக்கங்களும் சில நல்ல ரூத்துகளை கூட தெலீலாள்களாக மாற்றிவிடக்கூடும். தெலீலாள்கள் மட்டுமல்ல, யார் யார் சபல புத்தியுடைய சிம்சோன்களாக இருப்பார்கள் என்பதை கண்டறிவதும் கடினம்தான். நசரேய விரத தோற்றமுடைய சிம்சோன் உள்ளேயோ நாசகார இச்சையில் வெந்து கொண்டிருந்தான். நீங்கள் தெரியாமல் பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் உங்களை தெலீலாளாக்க மறைமுகமாக கட்டாயப்படுத்தி விடக்கூடும். சிந்தனைக்கு, இன்பங்களை தேடி மனிதன் செல்லும் பாதையில்தான் துன்பங்கள் அவனை தேடி வருகின்றன. இன்பங்களை தேடி மனிதன் செல்லும் பாதையில்தான் துன்பங்கள் அவனை தேடி வருகின்றன.